தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் திருத்தூதரான புனித பர்னபாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த லேவியராக விளங்குகின்றார். இவருக்கு யோசப் என்ற ஒரு பெயரும் இருந்தது. இவரை ஊக்குவிப்பாளர் என்று சொல்லி அழைத்தார்கள். இவர் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக கருதப்படாவிட்டாலும் இவர்கள் அப்போஸ்தலர்களைப் போல மிகவும் ஆர்வமுடன் நற்செய்தியை பணியாற்றியதன் காரணமாக இவரையும் ஒரு அப்போஸ்தலராக கருதினார்கள். இவர் ஆர்வமுள்ள நற்செய்தி பணியாளராக விளங்கினார். இவர் தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ந்தார். பிறருடைய வளர்ச்சியிலே மகிழ்ந்தார். அதுபோல நற்செய்தி பணியிலே ஆர்வமுடன் பணியாற்றினார். இவருக்கிருந்த உண்மையான இறைப்பற்றை நாங்களும் கொண்டவர்களாக வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இறந்து போன சுதர்சன், மனுவர் பிள்ளை ஆண்டனி, பஞ்சேந்திரன், மட்டில்டா, இமானுவேல் வேதநாயகம், வெலிசியா, ஏட்ரூட் செல்வரட்னம் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இந்த பலி ஆண்டவருக்கேற்ற பலியாக இருக்க உங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவம் ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர்.
இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருண் செயல்களைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றபோது அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மானாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்து ஏத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்து ஏத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள்.
தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள், பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம், பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித மத்தியாஸ் திருத்தூதர்கள் பணியிலே முதலில் 4ஆம் அதிகாரத்திலே அவரை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அப்போஸ்தலர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தங்களுடைய உடைமைகளை பொதுவாக கொண்ட காலத்திலே முதலாக தன்னுடைய பொருட்களை எல்லாம் விற்று, தன்னுடைய நிலப்புலன்களை எல்லாம் விற்று சீடர்களுடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தவராக இவர் காணப்படுகிறார். பிறகு 9ஆம் அதிகாரத்திலே திருத்தூதரான பவுல் மனமாற்றம் அடைந்து நற்செய்தி பணியாற்றுகின்ற போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது அவரை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றார். பின்னர் 14ஆம் அதிகாரத்திலே அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவர்கள் தொகை பெருகிய வேளையிலே அங்கு சென்று அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தவராக இருக்கிறார். மேலும் லிஸ்திராவிலே பவுல் முடமான மனிதனை குணமாக்கிய போது அங்கே அந்த மக்கள் அவர்களை தெய்வங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பலியிட வந்தபோது அங்கே பர்னபா, நாங்களும் சாதாரண மனிதர்கள், உங்களை போன்ற மனிதர்கள் என்று சொல்லி அங்கே பலியிட வந்தவர்களை தடுக்கின்றார். இவ்வாறாக அவர் ஒரு ஆர்வமிக்க பணியாளராக திகழ்கின்றார். 51ஆம் ஆண்டளவிலே நடைபெற்ற பொது சங்கத்திலேயும் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். இவரிடமிருந்த நல்ல பண்புகளை நாங்கள் கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாள் ஒரு கோடீஸ்வரர் ஒரு கப்பலிலே பயணிக்கின்றார். அவர் பயணிக்கின்ற போது அங்கே புயல் காற்று வீசுகின்றது. அந்த புயல் காற்றின் மத்தியிலே அலக்களிக்கப்பட்டு இறுதியாக தான் இறந்து விடுவேனோ என்ற பயத்திலே, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றினால் என்னுடைய மாளிகையை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை பார்த்து வேண்டுகின்றார். சிறிது நேரத்திலே புயல் ஓய்ந்து தணிந்து கடல் அமைதியானது. அவர் இந்த கோடீஸ்வரருடன் நினைக்கின்றார், நான் அவசரப்பட்டு விட்டேனோ,
கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தால் இந்த புயல் நின்றிருக்கும் என்று நினைத்து கொள்ளுகிறார். அவருக்கு திடீரென ஒரு மூளை வருகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாளிகையை நான் விற்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மாளிகையையும் என்னுடைய பூனையையும் விற்கப் போகிறேன். என்னுடைய மாளிகையின் விலை 1 ரூபாய், என்னுடைய பூனையின் விலை 1 கோடி ரூபாய் என்று சொல்லி, ஆகவே ஆனால் நீங்கள் அந்த 2ஐயும் ஒன்றாக வாங்கினால்தான் அதை தருவேன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அவர் அந்த பூனையையும் வீட்டையும் விற்று பெற்ற காசிலே வீட்டுக்காக அவர் பெற்ற காசு 1 ரூபாய். அந்த 1 ரூபாயை ஏழைகளுக்காக கொடுக்கின்றார். அதே போல தான் எங்களுடைய பலருடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுக்கள் இருக்கிறது. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் வேண்டுவர்களாக இல்லாமல் உண்மையாகவே ஆண்டவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற தாராள பண்பு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் புனித பர்னபா மற்றவர்களுக்கு உதவுவதிலே தாராளம் உள்ளவராக இருந்தார். மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே மகிழ்ந்தார். நற்செய்தி பணியில் ஆர்வமுள்ளவராக திகழ்ந்தார். அவரை போன்று நாங்களும் இருக்க உண்மையான ஆண்டவருடைய சாட்சிகளாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி வாழ தேவையான அருள் வரங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எழுந்திருந்து எங்களுடைய வேண்டுதலை ஆண்டவரிடம் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்நேரம் வரை எம்மை காத்து வழிநடத்தும் இறைவா, தூயாவியின் பெருவிழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடிய நாம் அனைவரும் தூயாவியின் ஊந்துதலை எம்மன்றாட வாழ்வில் கடைபிடித்து அதன்படி வாழ வரமருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, நம் நாட்டில் தொடர்ந்து நடைபெறும் வன்முறைகள், விபத்துக்கள், கொலைகள், கொள்ளைகள், நோய்கள் என்பவற்றால் துன்பப்படும் அனைவர் மீதும் இறங்கி அமைதியான நிம்மதியான வாழ்வு அவர்களுக்கு கிடைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாசிரியரான இயேசு பங்கின் இளைஞர் யுவதிகளை வழிநடாத்தும் உலகின் மாயங்களுக்குள் சிக்கிவிடாமல் கல்வி கற்கும் தொழில் புரியும் இடங்களில் நீதி, நேர்மை, உண்மை என்பவற்றுக்கு ஏற்ப செயற்பட இயேசுவின் சாட்சிகளாக வாழ கற்பித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, நம்பிக்கொள் நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதலை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் என்றும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து எங்களுக்குள்ளவற்றை மற்றவர்களுடைய பகிர்வதிலே, மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காண்பதிலே, நற்செய்தி பணியை ஆர்வமுடன் ஆற்றுவதிலே மகிழ்ச்சி காண தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு பொழிந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலே. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு
உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் அனுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, மது மந்தியை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தியை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூந்தரளம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜசின் ஞான பிரகாசம், எல்லா திருநீராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளம். நீர் விலகிலிருந்துமிடம் அழைத்து கொண்ட சுதர்சன், மனுவர் பிள்ளை அண்டனி, பஞ்சேந்திரன், மற்றில்டா, இமனுவேல் வேதநாயகம், பெலிசியா, ஜேட்ரூட், செல்வரட்னம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரளம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தரளம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மொற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் நம்மடையும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வழிப்பதா. மொழி பேசி என்னை தேற்றுவீர். என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. சாரலில் நனைந்தாலே போதும் மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்து வா. தாயாக அன்பு செய்யும் வாழ்வில் ஒளியேற்றவா. நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைப்பொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சகாயத்தாயே, உன் பாதம் தேடி வந்தோம், கருணை பொழிவாயே, உன் சகாயம் தருவாயே, சதா சகாயத்தாயே. முன்னவர் போற்றும் தாய்மரியே, நாம் வேண்டும் வரம் தந்தாய். விண்ணவர் போற்றும் தாய்மரியே, நாம் வேண்டும் வரம் தந்தாய். பிள்ளைகள் நாம் வரும் வேளையிலே தூக்கி அரவணைப்பாய். பிள்ளைகள் நாம் வரும் வேளையிலே தூக்கி அரவணைப்பாய். சதா சகாயத்தாயே, உன் பாதம் தேடி வந்தோம், கருணை பொழிவாயே, உன் சகாயம் தருவாயே, சதா சகாயத்தாயே. உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.